வணக்கம். உலகத்திலேயே மக்கள் தண்ணிக்கு அடுத்தபடியாக குடிக்கக்கூடிய பானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டீ தாங்க. நம்ம ஊட்டியில் இருக்க தொட்டபெட்டா டீ ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ மியூசியமில் எப்படி டீ உருவாகுனதா நம்பப்படுது அப்படிங்கிற அந்த ஸ்டோரி, டீயை பற்றின நிறைய விஷயங்கள் இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு அரசர் இருந்திருக்காரு. ஒரு பேர் ஷென்னாங் அப்படிங்கிறவர் தான் தற்செயலாக டீயை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய தோட்டத்தில் தண்ணீரை கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தற்செயலாக அந்த டீ லீவ்ஸ் தண்ணியில் விழுந்ததுனால அதோட கலர் மாறிடுச்சு. அந்த கலர் மாறினதை பார்த்து அவர் அந்த ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறாரு. அந்த டேஸ்ட் ரொம்ப அவருக்கு பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, உண்மையாலுமே பால் கலக்காத தேநீரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பால் கலக்காமல் தான் நம்மளுடைய ஓல்டன் டேஸில் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் டீக்குள்ளே பால் சேர்க்குற ஒரு கலாச்சாரம் நம்மக்கிட்ட வந்ததுங்க. டீயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இது எங்கெங்கெல்லாம் விளையுது, அதோட வேறு வேறு பேர்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த டீ மியூசியமில் வச்சுருக்காங்க. நம்ம இதை தெளிவாக படித்தோம் அப்படின்னா டீயை பற்றின வரலாறு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த தேயிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒரு பெரிய இடத்துல கொட்டி வச்சுருக்காங்க இல்லையா. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வித்தரிங் ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வித்தரிங் ட்ரஃப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு 12 மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொட்டி வச்சிடுறாங்க. அது ஒரு ப்ளோயரும் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப இருக்கிற அந்த மாய்ஸ்சர்லாம் போய் ஓரளவுக்கு அந்த டீ லீவ்ஸை ட்ரை பண்ணுறதுக்காக இந்த வித்தரிங் ட்ரஃப்பில் போட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா டீ இலைகளை அள்ளிட்டு வருது இல்லையா, இதுக்கு பேர் ஓவர் ஹெட் கன்வேயர்னு சொல்கிறாங்க. இது ஓவர் ஹெட் கன்வேயர் மூலியமாக டீ இலைகள் இந்த மெஷினில் கொட்டப்படுது. இது பேர் ஈக்குவல் ஃபீடர். இந்த ஈக்குவல் ஃபீடர் மூலயமா ஈக்குவலாக இலைகள் அடுத்த மெஷினுக்கு ஈக்குவல் ஃபீடர் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு வழியாக அடுத்த மெஷின் ரோட்டார் வேன் அப்படிங்கிற அந்த மெஷினுக்கு தான் இந்த இலைகள் சென்றடையுது. ரோட்டார் மெஷின் என்ன பண்ணும் அப்படின்னா டீ இலைகளை நல்லா க்ரஷ் பண்ணி சிடிசி மெஷினுக்கு அனுப்பும். இந்த சிடிசி மெஷின் பார்த்தீங்கன்னா 3 சிடிசி மெஷின்ஸ் இருக்குது. இந்த சிடிசிக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா கட், டர்ன், கர்ல் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இந்த சிடிசி மெஷின்ஸில் நடக்கும். 3வது சிடிசி மெஷின்லேருந்து வெளியே வர இந்த பார்ட்டிகல்ஸ் காகி அப்படிங்கிற அலுமினியம் ட்ரம்முக்கு அனுப்பப்படுது. டீ தூள் மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருந்த அந்த டீ தூள் ரெட் கலரில் மாறிடுது. இதுக்கு பேர் தான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்மெண்டேஷன் செய்யப்பட்ட இந்த டீ தூள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையரை போய் சேருது. இந்த ட்ரையரில் எவ்வளோ ஹீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் இந்த டீ தூளை ட்ரை பண்ணுது. இந்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 நிமிஷம் நடக்குது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணப்பட்ட இந்த டீ தூள் பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் ரிமூவல் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகப்படுது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ட்ரே மூலியமாக கிரைண்ட் பண்ணுற இடத்துக்கு வருதுங்க. கிரைண்டிங் மிஷின் மூலியமாக வந்த இந்த டீ தூள் நிறைய வகைகளில் பிரித்தெடுக்கப்படுதுங்க. என்னென்ன மாதிரியான வெரைட்டியில் பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்னா பிபி, பிஓபி, பிஓபிஎஸ் இந்த மாதிரி நிறைய வகைகளில் இந்த டீ தூள் கிரேட்ஸை பிரித்தெடுக்கிறாங்கங்க. கிரேடிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் இல்லாத இந்த டீ தூளை பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேக்கிங் மிஷின் மூலியமாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் வேணும்னாலும் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கிங் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறாங்க. இப்படி தாங்க நம்மளுக்கு டீ தூள் சேருது.